பாஜக கூட்டணியில் இருக்கும் பாமக மக்களவைத் தொகுதி சீரமைப்பு விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்துள்ள விளக்கத்தை ஏற்க முடியாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதிகள் 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் மறு சீரமைப்பு செய்யப்படும் போது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்ற அச்சம் அனைவர் மத்தியிலும் நிலவுகிறது. இந்த அச்சத்தை போக்க வேண்டிய மத்திய அரசு மக்களிடம் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையிலான தகவல்களை வெளியிடக்கூடாது. மக்களவைத் தொகுதிகளை மறு சீரமைப்பு செய்ய வேண்டும், தொகுதிகளின் எண்ணிக்கையை 1000ஆக உயர்த்த வேண்டும் என்று 10 ஆண்டுகளுக்கு மேலாக நான் வலியுறுத்தி வருகிறேன். அதன் நோக்கம் தமிழ்நாட்டிலிருந்து மக்களவை அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் செல்ல வேண்டும். தமிழகத்தில் கோரிக்கைக்காக அவர்கள் உரத்த குரலில் பேச வேண்டும். ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மறு சீரமைக்கப்படும் என்றும், அதன் அடிப்படையில் தமிழகத்தின் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை இப்போதைய அளவில் 39 இருந்து 32 அல்லது 31ஆக குறைக்கப்படக்கூடும் என்றும் வெளியாகி இருக்கும் செய்திகள் மக்களிடம் கவலையை ஏற்படுத்தியுள்ளன. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்வது சரியானது அல்ல. அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. 50 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை பெருக்கத்தால் இந்தியா பல சிக்கல்களை சந்தித்து வந்த நிலையில் மக்கள் தொகையில் குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியது. அதற்காக மத்திய அரசால் பல்வேறு ஊக்குவிப்புகள் வழங்கப்பட்டன. வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்ட தென் மாவட்டங்களில் மக்கள் தொகுதியை சிறப்பாக கட்டுப்படுத்தின. அதனால் தென் மாநிலங்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் நன்மை கிடைத்தது. அதற்காக பரிசாக தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டுமே தவிர குறைக்கப்படக்கூடாது. அதிக மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களை தண்டிப்பதற்கு அமைந்துவிடும். அது தவறு. பல்வேறு மாநிலங்களின் ஒன்றியமாகும். அந்த வகையில் பார்க்கும்போது அனைத்து மாநிலங்களுக்கான மக்களவை பிரதிநிதித்துவம் ஒரே வகையான விகிதத்தில் அமைய வேண்டும். எந்த ஒரு மாநிலத்தின் மக்களவை தொகுதிகளின் விகிதாச்சாரமும் மாற்றப்படக்கூடாது. மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதாக இருந்தாலும் பொது விகிதாச்சாரம் எந்த வகையிலும் மாறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதுதான் ஜனநாயகத்திற்கு பெருமை சேர்க்கும். எடுத்தாக நாட்டுக்கு முழுவதும் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 33% உயர்த்தப்பட்டதாக வைத்துக்கொண்டால், தமிழக தொகுதிகளின் எண்ணிக்கை இருப்பதுள்ள 39உடன் கூடுதல் தொகுதிகள் 13 சேர்த்து 52ஆக உயர்த்தப்பட வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக 32உடன் கூடுதலாக 10 அல்லது 11 சேர்த்து 42 அல்லது 43ஆக உயர்த்தப்படும் என்பதுதான் தமிழக மக்களிடம் நிலவும் அச்சமாகும். இந்த முறையில் தமிழ்நாட்டிற்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய 52 தொகுதிகளை விட 10 தொகுதிகள் வரை குறைவாக கிடைக்கும். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கோவையில் செய்தியாளரிடம் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவர்கள் மீது தொடர்பாக அளித்துள்ள விளக்கம் தெளிவாக இல்லை. தமிழக மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 39ஐ விட குறைவானது என்று தான் கூறியிருக்கிறார். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை எத்தனை விழுக்காடு அதிகரிக்கப்படுகிறதோ அதே விழுக்காடு தமிழக தொகுதிகளின் அதிகரிக்கப்படும் என்று அவர் கூறவில்லை. அதனால் அந்த விளக்கத்தை ஏற்க முடியாது. நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை இப்போதுள்ள அலையில் தொடர்ந்தால் தமிழக தொகுதிகளின் எண்ணிக்கை 39ஆக தொடர வேண்டும். 1/3 பங்கு உயர்த்தப்பட்டு 721ஆக உயர்த்தப்பட்டால் தமிழக தொகுதிகளின் எண்ணிக்கை 52ஆக உயர்த்தப்பட வேண்டும். ஒருவேளை மக்களவையில் இப்போதுள்ள இருக்கைகளின் அடிப்படையில் 888ஆக உயர்த்தப்பட்டால் தமிழகத்தில் உள்ள மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையும் அதே விகிதத்தில் 64ஆக உயர்த்தப்பட வேண்டும். சுருக்கமாக கூற வேண்டும் என்றால், மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையில் 7.20% தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட வேண்டும். இந்த எண்ணிக்கை ஒருபோதும் குறையாது என்று தமிழக மக்களுக்கு மத்திய அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுதியான நிலைப்பாடு ஆகும். அதே நேரத்தில் மக்களவை தொகுதிகளின் மறுவரையறையை எந்த அடிப்படையில் செய்வது என்பது குறித்து எந்த முடிவையும் மத்திய அரசு இன்னும் எடுக்கவில்லை. அது தெரியாமல் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் இந்த விவகாரத்தில் தெளிவான முடிவை எடுக்க முடியாது. மத்திய அரசின் முடிவை தெரிந்து கொண்டு
அதற்கு ஏற்ற வகையில் உத்திகளை வகுப்பதுதான் சரியானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் மக்களவையில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையாமல் பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியின் முழுமையான ஆதரவை அளிக்கும். தமிழக அரசின் சார்பில் மார்ச் 5ஆம் தேதி நடத்தப்படும் அனைத்து கட்சி கூட்டத்திலும் பங்கேற்கும் என தெரிவித்துள்ளார்.